திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் 26 எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட் வாக்குறுதி மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மத்தியிலே இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து பணிபுரியத்தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வாய்ப்பு இருக்கும். அது இருந்தாதான் அது நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரும். 40 பேர் நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க பாராளுமன்றத்தில் உங்களை நாங்க எப்படி பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மனோபாவம் வாக்களித்த மக்களுக்கு உண்மையா அது இருக்க முடியாது, நன்மை செய்ய முடியாது. கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏக்கள் நாங்க ஜெயிச்சோம். மாநில அரசுக்கு அதுல வருத்தம் இருந்தா கூட நான் எங்களோட பணிகளை செய்யறதுல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மாநில அரசினுடைய ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும். அதனால 40 எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்ப்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற துணியிலே இல்லாமல் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக, தமிழக மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் அத்தனை பேரும் தேர்தலிலே போட்டியாளர்கள். வெற்றி பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டுமே தவிர உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. அதனால் இந்த எண்ணத்தை, போக்கினை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40க்கு 40 நாங்க வெற்றி பெற்றுட்டோம், மோடி தரிசனம் தந்தார் என்ன, சர்வேனா என்ன, 2026 234 தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம். இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்காக, பல்வேறு திட்டங்களை வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கே எடுத்துக்கொண்டால் கூட நீங்க நிதியுதவி அப்படின்னு எடுத்துட்டா கூட யூபிஏ அரசாங்கம் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நிதியுதவி கொடுத்தது பிரதமர் மோடி அவர்கள். அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், இரட்டை ரயில் பாதைக்கான நிதி பங்களிப்பு, அதெல்லாம் ரொம்ப வருஷமா பெண்டிங் இருந்தது. நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டா கூட இங்க இருக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டுக்கு என்று மத்திய அரசினுடைய சிறப்பு நிதி உதவி, ராணுவ தளவாட உற்பத்தி கேந்திரமா கோயம்புத்தூரை மாத்துறதுல இன்றைக்கு நிறைய நம்முடைய பகுதியினுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இருக்கு பிரச்சனை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இங்க இருக்கா? இருக்கு. இது ஏதோ மத்திய அரசு மட்டுமே அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? இல்ல. இங்க மின் கட்டண உயர்வு அவர்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. கடுமையான மின் கட்டண உயர்வு, சொத்து மதிப்பு உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு என ஒவ்வொரு நாளும் மக்களை கசக்கி பிழிகின்ற அரசாக இந்த மாநில அரசு இருக்கு.